Hi friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல ரவையை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1 கப் சர்க்கரைக்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ 1 கப் சர்க்கரை சேர்க்குறோம்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்து அடுப்பு மேலே வச்சு ஜஸ்ட் சர்க்கரை கரைஞ்சா போதும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஊற்றிட்டேன். அதாவது சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி இப்போ அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச அப்புறமா இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து உரமாக வச்சிடலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு ரவையை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அடுப்பு மேலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவையை நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி வறுக்கிறதுனால ரவை நம்ம சர்க்கரை தண்ணி ஊற்றி கலக்கும் போது அந்த ரவை அப்படியே இருக்கும். ரொம்ப மேக்ஸிமம் பெருசாகாது. இந்த மாதிரி கொஞ்சமாக வறுப்பட்ட உடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. ரவை எப்போவுமே வறுக்கும் போது கொஞ்சம் பார்த்து வறுக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும், கருப்பாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிதமான சூடில் வச்சு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல கலர் வந்த அப்புறமா இதில் ஒரு பேக்கெட் அளவுக்கு பால் பவுடரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். பால் பவுடரை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அது சின்ன சின்ன கட்டிகளாக இந்த மாதிரி மாறி இதை அங்கங்கே நிற்கும். இதை சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுப்பாகவும் நடுவில் ஒரு மாதிரி டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பால் பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே இந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கணும். இதை 2 விதமாக பண்ணலாங்க. ஒன்று இந்த மாதிரி உதிரி உதிரியாக செய்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கணும்னா உதிரி உதிரியாகவே அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக எடுத்து சாப்பிடலாம். இன்னொன்று நான் இந்த மாதிரி செய்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சாலுமே என்ன ஆகும் அப்படின்னா சுத்தமாக நமக்கு கெட்டியாக அந்த ஒரு பதத்துக்கு மாதிரி நமக்கு அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வந்தோம்னே இந்த மாதிரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பொதுவாக இதை பால் ஊற்றி செய்வாங்க. பால் ஊற்றி செய்யும் போது நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி வச்சு செய்யும்போது நம்ம இதை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்ல ஸ்வீட் அதிகமாக இருக்கும். ஏலக்காய் பவுடர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்து பொரியாக வேணும்னா அந்த மாதிரி, இல்லை இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்குது. நான் இப்போ ஒரு சும்மா லைட்டாக ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு இப்போ இது இன்னும் நல்லா ஆறலைங்க. பால் பவுடர் பாருங்கள், அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது வாயில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் முந்திரி திராட்சை வேணும்னாலும் சேர்க்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா ஆறணுங்க. இப்போ நல்லா சூடாக இருக்குது. நான் நல்லா சில்லுன்னு ஆறின அப்புறமா கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸ் மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். கெட்டு போகாது, மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அந்த பால் பவுடர் நல்லா சாப்பிடும்போது நடுவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக வருங்க. நன்றி, வணக்கம்.